அகாடமி. இன்னைக்கோட செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஜிசி நெட் ஜூன் 26 செஷனோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே ஏதாவது ராங்கா இருந்ததுன்னா நீங்க வித் ப்ராப்பர் ப்ரூஃபோட கிளைம் பண்ணிக்கலாம்னு நமக்கு என்டிஏ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சில கொஷின்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் கீ வந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கு. எந்தெந்த கொஷினுக்கு வந்து நம்ம ஆன்சர் கிளைம் பண்ணலாங்கிறது தான் இன்னைக்கோட செஷன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்கிரீட் மேக்ஸ்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. பேஸ்ட் ஆன் த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் தேரி. இதுக்கு அபிஷியலான ஆன்சர் அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க என்டிஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 4 கொடுத்திருந்தாங்க. கொஷின் என்னன்னா கீழே கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது ஃபால்ஸ்ன்னு கேக்குறாங்க. அப்படி ஃபால்ஸ்ன்னும் போது நமக்கு ஆப்ஷன் 4 வந்து என்டிஏ கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 4 என்டிஏ கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கு ஒரிஜினல் ஆன்சர் என்ன வரும் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது ஃபால்ஸ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தாங்க வரும். ஆப்ஷன் 1 தான் வரும். சோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆப்ஷன் 3 அண்ட் 4 வந்து நமக்கு சேமா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் 3 அண்ட் 4 நமக்கு சேமா இருக்கு. இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. பட் என்டிஏ கொடுத்திருக்கிறது ஆப்ஷன் 4. நம்ம இதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இங்க இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இப்ப நான் கொடுக்குற எல்லா கொஸ்டின்ஸுமே ஆல்ரெடி ப்ரொஃபசர் அகாடமில நம்ம கிளைம் பண்ணிட்டோங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா கிளைம் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நாட் நெசசரி. நாங்க கிளைம் பண்ணியிருக்கோம். அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டிபிஎம்எஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. லாக்கிங் புரோட்டோகால் பேஸ்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்டிஏ கொடுத்திருக்க ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 2 வந்து என்டிஏ கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கு ஆப்ஷன் 1 வந்து நம்ம கிளைம் பண்ணலாங்க. ஆப்ஷன் 1 அண்ட் 2ல இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு சேமா தான் இருக்கு. எங்க நம்ம செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சி அண்ட் டி தாங்க. சிக்கு என்ன கொடுத்திருக்காங்க என்டிஏ ஆன்சர் கீழன்னு பாத்தீங்கன்னா ரெக்ரஸ் 2 ஃபேஸ் லாக்கிங் புரோட்டோகால் வந்து ஹோல்டு ரைட் லாக் அன்டில் இட் கமிட். ரைட் லாக்க மட்டும்தான் இது ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ஹோல்ட் ஆல் லாக்ஸ் அன்டில் இட் வில் பி கமிட்டட். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 1 வரும். இதையுமே நம்ம கிளைம் பண்ணலாங்க. சரிங்களா? இங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்டிஏ கொடுத்திருக்க ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4. சோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் 2 ஆல்சோ நாட் கரெக்ட் தான். இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். given a context free language L, its complement is also context freeன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்மே தப்பு தான். அப்போ ஆப்ஷன் 2வும் வரும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் யார் ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கும் மார்க், ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிருக்கவங்களுக்கும் மார்க். இந்த 3 கொஸ்டின் இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? இது தேர்ட் கொஸ்டின். ப்ரீவியஸா 2 பார்த்தோம். இந்த 3 கொஸ்டினுக்குமே நம்ம டெஃபினட்டா கிளைம் பண்ணிக்கலாங்க. அடுத்து நான் கொடுக்குற 2 கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கு. இதெல்லாம் க்ளோஸ்டு, இதெல்லாம் நாட் க்ளோஸ்டு பாத்துக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நாட் ஏ கன்சர்ன் டியூரிங் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்டிஏ கொடுத்திருக்க ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் 2 கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து ஓஎஸ்ல இருந்து நமக்கு வந்திருக்கு யூனிக்ஸ் பேஸ் பண்ணி. இதுக்கு என்டிஏ கொடுத்திருக்க ஆன்சர் வந்து செமாஃபோர் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் இந்த 2 கொஸ்டினும் நம்மளால வந்து கண்டிப்பா இதுக்கு நான் கிளைம் பண்ணியே ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம கிளாஸ்ல படிச்சதை வச்சு ஃபேக்கல்டி சொன்ன கான்செப்ட் படி பார்த்தா வேண்டாம். இந்த செமஃபோர் வந்து இதுக்கு வரும். சோ நம்ம படிச்சது படி பார்த்தா செமஃபோர் இதுக்கு கரெக்டான ஆன்சர் தான். என்டிஏவும் இதுதான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இஃப் யூ வாண்ட்னா நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுக்கு எனக்கு தெரிஞ்சு மார்க்ஸ் ஃபார் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஆர் இல்ல இந்த கொஸ்டினை டிராப் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த கொஸ்டின் இந்த சுச்சுவேஷன்ல இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு வந்து என்டிஏ கொடுத்துருக்கிறது கரெக்ட் தான். ஏன் மேம் இந்த 2 கொஸ்டின் சொல்றீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த 2 கொஸ்டின்ஸ்க்குமே நமக்கு டவுட் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த 2 கொஸ்டினை நான் இங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ரீவியஸா சொன்ன 3 கொஸ்டின் டெஃபினட்டா பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணியாச்சு, கிளைம் பண்ணியாச்சு. சரிங்களா? அண்ட் ஓரளவுக்கு நீங்க இப்போ உங்களோட ஸ்கோரை ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிருப்பீங்க. நமக்கே தெரியும் கட் ஆஃப் வந்து ஒரு 150 to 160 ரேஞ்ச்ல ஓபிசி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இருக்கும் அப்படின்னு நம்மளால
இப்போதைக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இதுக்கு பிலோவா இருக்கிறவங்க டோன்ட் வெயிட் ஃபார் யுவர் ரிசல்ட். இப்பவே உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருச்சு. அடுத்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற நீங்க மெட்டீரியல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்கன்னா உங்களோட ரிவிஷன் அகைன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்ல மேம் நான் போன அட்டெம்ப்ட் வந்து ஜென்ரலா போய் எழுதி தான் பார்த்தேன், இப்பதான் நான் முழுமுச்சா ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா நம்ம அகாடமில கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகி கிளாஸஸ் போயிட்டு இருக்குங்க. டிசம்பர் செஷன்ல நீங்க கிராக் பண்ணணும்னு நினைச்சுன்னா தாராளமா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸஸ் வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்குங்க. ஸோ கட் ஆஃப் பத்தின வீடியோ அடுத்து நம்ம ரிலீஸ் பண்றோம். ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட்.